ஒரு பாத்திரத்தில் 4 முட்டையை உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பொடியாக அரிஞ்ச வெங்காயம், பொடியாக அரிஞ்ச தக்காளி, பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகாய், பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு சூடானதும் பட்டர் போட்டு அது மேலே முட்டையை ஆம்லேட்டாட்டம் ஊற்றி அதில் ப்ரெட்டை 2 பக்கம் புரட்டி வச்சு மேலே பட்டர் தடவிக்கோங்க. அது மேலே பொடியாக அரிஞ்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க. அது மேலே பொடியாக அரிஞ்ச தக்காளி போட்டுக்கோங்க. பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அது மேலே கொஞ்சம் பட்டர் வச்சு கொஞ்சம் சாட் மசாலா தூவிக்கோங்க. அவ்வளவுதான். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பக்கத்தை திருப்பி இன்னொரு பக்கம் போட்டு அதை மடித்து விட்டு 2 பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான ப்ரெட் ஆம்லேட் தயார். டேஸ்ட் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்குறதுக்கு முட்டை ஆம்லேட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருக்கும்.